ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் கார்த்திக் வித் தர்ஷினியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான டேஸ்டியான மில்க் ஷேக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம அப்படியே ஒரு கடையில் போய் குடிக்கிற மாதிரியே ஒரு நல்ல ஒரு ரிச்னஸோட நல்ல ஒரு டேஸ்ட்டோட நம்ம இன்னைக்கு சிம்பிளாக செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பால் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு காய்ச்சாத பால் அப்படியே பேக்கெட்ல இருந்து நான் அப்படியே ஊற்றி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து சில் மில்க். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து கேட்பரி சாக்கோ பேக்ஸ் கேக். ஸோ இந்த கேக் வந்து நாங்கள் இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கினோம். அதனால இந்த 6 பீஸ் கேக் வந்துட்டு 57 ருபீஸோ 60 ருபீஸ்க்கோ ஆஃபரில் கிடச்சிச்சு. பட் இதோட எம்ஆர்பி வந்து இதில் 90 ருபீஸ் போட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த மாதிரி 6 கேக்ஸ் வந்துடும். 6 பீஸ் ஆஃப் கேக் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் சுகர் எடுத்திருக்கேன் நம்ம மில்க் ஷேக்கில் ஆட் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் சுகர், அப்புறம் வந்துட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம். ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா இது க்ரீம் பாட் வெண்ணிலா மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம். இது வந்து நான் லாஸ்ட் டைம் இன்ஸ்டாமார்ட்டில் தான் நான் பார்த்தேன். இது வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 160 or 170 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி இது ரொம்ப கம்மியாக இருக்கு, சும்மா ட்ரை பண்ணலான்னு போன தடவை வாங்கியிருந்தோம். பட் இது வந்துட்டு நம்ம இந்த அருண் அமுல் சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ ரிச்னஸான டேஸ்ட் இல்லை. பட் ஆனால் சும்மா இந்த மாதிரி மில்க் ஷேக்ஸ்க்கு ஸ்மூத்திஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இது வந்து மெயினாக இந்த மில்க் ஷேக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக இது நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் இன்னைக்கு. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஜாரில் தான் இப்போ செய்ய போகிறோம். ஸோ இந்த ஜார் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்துட்டு இதோட யூசேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, இன்னும் ஒர்க் ஆகுதா எப்படி இருக்குன்னு. ஸோ இது நாங்கள் வாங்கி கிட்டத்தட்ட 8 months என்னமோ ஆக போகுது. அண்ட் நாங்கள் இந்த ஜாரும் யூஸ் பண்ணுறோம், இதோட அது குட்டி ஜாரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இது எங்களுக்கு நல்லா தான் இருக்குது, இன்னுமே அது ஒர்க் ஆகுது. இதில் வந்து ஏதாவது இந்த மாதிரி மில்க் ஷேக்ஸ் போடுறதுக்கு, சட்னிஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பராக இன்னுமே பிளெண்ட் ஆகுது. இது நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் மில்க் ஊற்றிக்கிறேன். இது கூட வந்து இந்த கேட்பரி சாக்கோ பேக்ஸ் கேக் வந்து நான் போட போகிறேன். ஸோ இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு, ஒரு சின்ன சைஸில் தான் வரும். ஸோ இதுக்குள்ளே இன்னும் குட்டியாக தான் இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக ஒரு சாக்லேட் கோட் பண்ண மாதிரி இருக்குது. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாக்லேட்டியாக இருக்குது. ஸோ இது சும்மா சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். ஆனால் சைஸ் வந்து ஒரு 5 star சைஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த கேக் 10 ருபீஸ்க்கு இது ஒரு சூப்பரான கேக்குன்னு சொல்லலாம். இதை வந்து நான் மில்கில் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேக்லேயே வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணுறேன், அப்புறம் பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நான் ஒரு ஆளுக்கு செய்கிறது, 2 பேருக்கு தான் செய்கிறோம். பட் ஆனால் ஒரு பர்சனுக்கு ஒரு கேக் போட்டாலே வந்துட்டு அது நீட்டாக இருக்கும். 2 போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆளுக்கு போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த க்ரீம் பாட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இது கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறனாலே இது இன்னும் கொஞ்சம் ஒரு மில்க் ஷேக் எஃபெக்ட் நமக்கு கொடுத்துடும். ஓகே, இப்போ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாரோட டிஸ்கிரிப்ஷனும் வந்துட்டு லிங்க்கையும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ அதுவும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இப்போ நம்ம மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல குட்டி குட்டி கேக் பீசஸ்லாம் இருக்கு ஜாருக்குள்ள. ஸோ இது நீங்கள் லைட்டாக சாப்பிங்ஸ் மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக வேற எதுவுமே லம்ப்ஸ் மாதிரிலாம் கேக் எதுவுமே ஆகலை. ஸோ நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இங்கே பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு நல்ல க்ரீம் மாதிரி இருக்கு மேலே. அண்ட் உள்ள எதுவுமே லம்ப்ஸ் மாதிரியோ எதுவுமே இல்லை. ஸோ இது ஈஸியாக சூப்பராக பிளெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு அழகான கலர்ல வந்திருக்கு. இது நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு டேஸ்ட் பார்த்துடலாமா? சூப்பர். இது அப்படியே ஒரு இந்த டைரி மில்க் ஷேக் மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. ரொம்ப சூப்பரா நல்ல க்ரீமியா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிச்சான கன்சிஸ்டன்சில நல்லா ரெடி ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மில்க் ஷேக் நம்ம வெளியில் போய் குடித்தோம்னா கண்டிப்பாக 150 to 180 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் வீட்டிலே போட்டிங்கன்னா நீங்கள் 6 பேருக்கு நீங்கள் இந்த மில்க் ஷேக் போடலாம். ஸோ டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இந்த தடவை ட்ரை பண்ணலாம். இது நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட் இருக்கு, ஒரு சாக்லேட் டேஸ்ட்டும் இருக்கு. நல்லா இருக்கு குடிக்கிறதுக்கு. இது டெஃபினட்டா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கிட்ஸுக்குலாம் இது கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் கார்த்திக் வித் தர்ஷினியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். Subscribe.